வணக்கம்ப்பா. ஒரு சிலருக்கு பஸ்ஸில் போகும்போது காலை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தால் பாதம் வீங்கிரும். காலோட மேல் பாதம் வீங்கிரும். அதை நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. அது இருதயம், கல்லீரல், கிட்னி இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால்தே இப்படி கால் ரத்த ஓட்டம் சரியில்லாமல் நீரெல்லாம் போய் காலில் போய் சுரந்துக்கிறோம். அதை நம்ம அசால்ட்டாக விட்டுட்டு இருக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் காட்டணும், ஏன் இப்படி வீங்கியிருக்குன்னு. அவங்க சோதனை பண்ணி பார்த்து எது என்ன கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலருக்கு நிறைய மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை சேராட்டி கூட அந்த காலில் அந்த மாதிரி வீக்காக ஏற்படும். அதை நீங்கள் மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை பார்த்து சரி அந்த மாத்திரைனால தான் வருதுன்னு அந்த மாத்திரையை நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் இந்த கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு உடம்புல உப்பு குடிக்கிறதுனாலும் நீர் அங்கே போய் கோர்க்கும். அப்படி இருக்கும்போது கிட்னி பிரச்சனை இருக்குதுன்னு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த சொரக்காய் ஜூஸு, சொரக்காயில் அந்த உப்பை எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, சக்தி இருக்குது. அதனால் பழமொழி கூட இருக்கு இல்லையா, சொல்கிறதெல்லாம் விட்டு போட்டு சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லி, அது மாதிரி சொரக்காய்க்கு உப்பு இல்லை. அதை ஜூஸாவோ டெய்லி சமையலையோ எப்படியாவது நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அந்த காலில் ஏறி இருக்க நீர் வடிஞ்சிடும். அதனால் கால் வீக்கத்தை நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்கள் மருத்துவரை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.